ధైర్యం తంతునానేనా. அத்தா வந்துட்டீங்களா? அத்தா அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா இது உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாது. பரவ ஏன் சொல்லலன்னு என்கிட்ட ரொம்ப கோவப்படுவிய. என்ன விஷயம்? நீ தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா ஒன்றும் சரிப்படலையே. கொஞ்ச நாளா ஒன்னால எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டியா என்ன? என்னால பிரச்சனையா? ஏய் ஏய் ஏய், நடிக்காத. உன்னாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிச்சா உன்னால பிரச்சனை வரலன்னு ஆயிடுமா என்ன? சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து எல்லாம் ஆதித்யா விஷயம்தான். என்னது ஆதித்யாவா? ஆமாட்டா, ஆதி இந்தியாவும் பேசிக்கிறது இல்ல. 2 பேரும் சண்டை போட்டு பேசிக்காம இருக்காவ. என்ன பிரச்சனைன்னு நான் தியா கிட்ட கேட்டேன். அவ ஒரு விஷயம் சொன்னா, அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கிறது சகஜம். அதுல 3வது ஆள்லாம் குறுக்கிடக்கூடாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அவங்களே சமாதானம் ஆயிக்குவாங்க. நீ தேவையில்லாம எதுலயும் தலையிடாத. அது இல்லத்தான், சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா நான் என்னத்துக்கு போய் தலையிட போறேன்? இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. இங்க பாரு மீனா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகன்றதுனால எல்லார் விஷயத்திலையும் தலையிடணும், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும்னு எல்லாம் நினைக்க கூடாது. இது புருஷன் பொண்டாட்டி சண்டை. இதுல உனக்கு என்ன வேலை? எனக்கு என்னமோ நீ அவங்க விஷயத்துல தலையிடுறதுலாம் சரியா படல சொல்லிவிட்டான். அதான் அதுக்கு இல்ல, தியா ஒரு விஷயம் சொன்னா அத சொல்லிட்டு இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என் அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொன்னா. என்னது? அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாளா? அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? சரி, அவளுக்கும் ஏதோ பிரச்சனையா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரட்டும். இதுல என்ன பிரச்சனை? இல்லத்தா, அவ போய் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு போகல, நிரந்தரமா அவ அம்மா வீட்டுல இருந்துடுறேன்னு சொல்றா. என்னது? நிரந்தரமா இருந்துட்டு வரேன்னு சொல்றலாம்? என்னதான் பிரச்சனை அவங்க 2 பேருக்கும்? அது வந்து அத்தா, ஆதி அவியலுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்கான். மீனா, இங்க பாரு, நீ யார பத்தி பேசுறோம், யார்கிட்ட பேசுறோன்றத தெரிஞ்சு பேசு. வாய் இருக்கும், நீ என்ன வேணாலும் பேசணும்னு நினைச்ச பிறகு நான் மிருகம் ஆயிடுவேன். நான் பொய் தான் சொல்லல, தியா தான் சொன்னா. என்ன சொன்னா? அது வந்து ஒரு நாள் ஆதியோட மொபைலுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சான். தியா அட்டன் பண்ணி பேசினப்போ ஒரு பொண்ணு வந்து ஆதி கிட்ட முறை தவறி பேசினான்னு சொன்னா. யாரு பேசுனா? ஒரு பொண்ணு தான் அத்தான். ஆதியோட போனை தியா அட்டன் பண்ணி பேசியிருக்காத்தா. அப்போ அந்த பொண்ணு அப்படி பேசியிருக்கா. யார் பேசுனா? ஒரு பொண்ணு பேசுனா. ஏன் தம்பி பேசல? சிந்தாரு, ஆதி பேசுனது நீ பாத்தியா? இல்ல தான், தியா தியா சொன்ன. என்ன, ஆதி ஒரு பொண்ணு கிட்ட தகாத உறவுல இருக்கிறத தியா பார்த்தாளா? இல்ல. போற என்ன, எவ்வளோ ஒருத்தி போன் அடிச்சு என்னமோ பேசினாலாம், அதனால என் தம்பி தப்பானவனா? சிந்தாரு, இன்னொரு தடவை என் தம்பிய பத்தி ஏதாவது சொன்ன, ஆமா, அடுத்தவங்க வாழ்க்கையில நீ என்னத்துக்கு தலையிடுற? உன்கிட்டதான் பேசுறேன், வாய் தர. இல்ல தான், தியா தியா சொன்ன.
என்ன தியா இது மட்டும்தான் சொன்னாலா இல்ல வேற ஏதாவது சொன்னாலா? இல்லத்தா, ஒரு நாள் தியா என்கிட்ட வந்து இதை சொன்னப்போ நானும் நம்பல. ஆதி எப்பெல்லாம் பண்ண மாட்டா வந்தா சொன்னேன். அதுக்கு பிறகு தியா ஆதிக்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கா. அதுக்கு ஆதி என்ன சொன்னான்? அதெல்லாம் உண்மைன்னு சொன்னாலாம். திருந்த மாட்டேன்ல. அவ தோண்டி தோண்டி இதையே கேட்டிருப்பா. அவன் கடுப்புல ஆமான்னு சொல்லிட்டு போயிருப்பான். அத உண்மைன்னு நினைச்சு அவ உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கா. நீ என்கிட்ட வந்து சொல்றியா? யாரா இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டுட்டு இருந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அவ எந்த முறையில கேட்டாலோ அவன் கோவத்துல அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். இருந்தாரு ஆதியை பத்தி எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி ஆதி ஒன்னும் அவ்வளவு கேவலமானவெல்லாம் கிடையாது. இங்க பாரு, அவங்க 2 பேர் விஷயத்துல தலையிடுற வேலைய இதோட நிறுத்திக்கோ. அதான் எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டேன். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்த என்ன பாக்குற? என்னடா தியா அவளோட புருஷனையே இப்படி சொல்றா, ஆனா நான் நம்பாம நின்னுட்டு இருக்கேன்னு பாக்குறியா? இங்க பாரு, தியா நேத்து வந்தவ, ஆனா நான் என் ஆதி பிறந்ததுல இருந்து அவன் கூட இருக்கேன். என் ஆதி அப்படி ஒரு தப்பு ஒரு காலமும் செய்ய மாட்டான். நாங்க அவனை அப்படி வளர்க்கவும் இல்லை. போய் படு. அவ இந்த விஷயத்த சொன்னதுக்கே கோபப்படுறவ. இதுல தியா கிட்ட நான் ஒரு வாரத்துல இந்த பிரச்சனையை சரி பண்ணி காட்டுறேன், ஒரு வாரம் பொறுத்துட்டு இருன்னு சொன்னது ஐயாவுக்கு தெரிஞ்சா கோபப்படுவாவ. இப்போ ஐயா கிட்ட இதை சொல்லக்கூடாது. அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்திருக்கலாம். ரொம்ப கோபமா பேசிட்டோமோ? பாவம், முகமே வாடி போச்சு. மீனா, ஏய் உன்னதான். என்ன கோவமா? என்னது கோபமாவா? நல்லா அம்பிட்டு பேச்சு போட்டு கோபமான்னு கேக்குறாவ. இது என்ன சொன்னாலும் சமாதானமே ஆகக்கூடாது. ஓய் மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன். ரொம்ப தான் ஏசிட்டோமோ? மீனா, ஓய். கேக்குது, சொல்லுங்க. என்ன கோவமா? சேச்சே, நான் என்னத்துக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ திரும்பி என்ன பாரு. இல்ல, நான் தூங்க போறேன். அட நில்லு. அத்தா, என்னம்மா கோவம் போகலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. கோவம் இல்லைன்னா என்ன பாரு. ஓய் மீனா, இப்போ நீயா திரும்பி பாக்குறியா இல்ல நானா திரும்பி பார்க்க வைக்கட்டுமா? ஓய் இங்க பாரு, நீயா திரும்பினா சாஃப்டா இருக்கும், இல்ல நானா திரும்ப வைக்கிறேன்னா கொஞ்சம் ரூடா தான் இருக்கும். எப்படி வசதி? அத்தா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் என்ன பண்ணணும்னு இன்னொரு தடவை பண்ணி காட்டணுமோ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். சரி, கோவம் போயிடுச்சா? ஏய் மீனா, ஒரு நிமிஷம் இங்க பாரு. நான் கோவப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்காது. ஆனா ஆதியோட நடத்தைய பத்தி நீ பேசினதுக்கு அப்புறம் கோவம் எப்படி வராம இருக்கும் சொல்லு? இங்க பாரு மீனா, ஆதிக்கும் தியாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. ஆனா தியா ஆதிய தப்பா புரிஞ்சிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியும். அதுக்காக அவைய பிரிஞ்சு போகட்டும்னு அப்படியே விட்டுற முடியுமா தான்? தியா ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஏய், தியா என் மாமா பொண்ணுதான். சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பாக்குறேன். நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? எனக்கே தெரியும். பிறகு எப்படியத்தான் அவ வாழ்க்கை எப்படி போனாலும் போகட்டும்னு அப்படியே விட சொல்றிய? ஏய், அவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு அப்படியே விட சொல்லல. தேவையில்லாம அவங்க 2 பேருக்கும் நடுவில் இன்வால்வ் ஆகாதுன்னு தான் சொல்றேன். அது காலப்போக்கில் அதுவா சரியாயிடும். இவர் ஒருத்தர் இந்த ஒரு வாரத்துல மட்டும் தியா மனசு மாறலன்னா அவ அம்மா வீட்டுக்கே போயிடுவா. இதை நான் எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்னாச்சு?
ஒன்றும் இல்லத்தா. ஆதிக்கும் தியாவுக்கும் நடுவில் ஏதோ சின்ன சின்ன சண்டை நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு இவருக்கு தெரியல. இப்போ நான் சொன்னாலும் இவன் கோவம் படுவாவ. மீனா, என்ன ஆச்சு? எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே. முதல் உன்ன பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகமா நெறிஞ்ச தொலைஞ்சு போனே. இது காதல் என்று தோணவில்லை, கொடுக்கும் காயங்களும் மாறவில்லை. நீ எங்கல்ல என் மனம் பெண் உள்ளதே, நான் தனி மத்தியில் தொலைய தேடி நோகிறனே. ஓய், ஷர்ட்டை கசக்கி பட்டனை பிச்சிடாத. சரி சரி தான். நீ பிக்கலாம், தப்பு கிடையாது. அடியே மீனா, என்னடி பண்ணி வச்சிருக்க? அசிங்கமா போச்சு. என்ன? அது ஒன்றும் இல்லை தான். தெரியாம தான். ஆமா ஆமா, தெரியாம தான். அதெல்லாம் தப்பு கிடையாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். பேசாம அர்ஜுன் கிட்ட இதை சொல்லிடலாமா? கதிரையா மாதிரி அர்ஜுனும் கோவப்பட்டுட்டா? சே, அர்ஜுன் என்னோட ஃப்ரெண்டு. அவ நான் சொன்னா புரிஞ்சுக்குவா. கதிரையாவுக்கு பயந்துட்டு அவைய சொன்னாங்கன்றதுனால தியாவை பத்தியெல்லாம் யோசிக்காம இருக்க முடியாது. அவ பாவம். அவளுக்காக நான் பேசுறேன்னா அப்புறம் வேற யார் பேசுவா? அர்ஜுன், சொல்லுங்க நீ. அது உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. சொன்னா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அப்படி என்ன விஷயம்? நான் தப்பா நினைச்சுக்கிற அளவுக்கு? இல்ல, ஆதி அவியலும் தியாவை பத்தியும் தான். இன்ட்ரெஸ்டிங். சரி சொல்லுங்க. இல்ல, இப்போ 2-3 நாளா நீ நோட் பண்ணியா? தியாவும் ஆதி அவரும் பேசிக்கிறது இல்ல. ஆமா, நானும் பார்த்தேன். அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. அந்த விஷயம்தான். இதுல என்ன இருக்கு? ஃபேமிலினா சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். அது காலப்போக்கில் சரியாயிடும். ஐயோ அர்ஜுன், இது அவ்வளோ ஈஸியா விட முடியாது. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீயே ஷாக் ஆயிடுவ. அப்படியா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? தெரியும். என்ன பிரச்சனை நீ? அது அக்கா. வாயா நீ சாப்பிடுறியா? இல்லக்கா, நான் வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். பாத்திரம் அந்த பைப்படியில கிடக்கு, அது மட்டும் தானா? இல்ல உள்ள ஏதாவது சமைச்ச பாத்திரம் ஏதாவது இருக்கா? இங்க கடந்ததுன்னா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து விலைக்கு வச்சிருவேன், அதுக்கு தான் கேக்குறேன். இல்லையா நீ, பைப்படியில கிடக்கிறது மட்டும்தான். அது பிறகு ஒருத்தரா சாப்பிட வருவாங்க, அந்த தட்டு மட்டும் சேரும். நீ ஒன்னும் கழுவ வேண்டாம், நான் கழுவிக்கிறேன், நீ உட்காரு. அட இருக்கட்டும்க்கா, அப்போ நான் போய் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணி, அதான் உங்க தங்கச்சி போயிட்டாங்களே, இப்ப சொல்லுங்க. அர்ஜுன், நான் மறுபடியும் சொல்றேன், கோவப்படக்கூடாது சரியா? சரி சரி. அது ஆதி இருக்காவல்ல, அவியலுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்கும். என்னது? இது நான் சொல்லல, தியா சொன்னா. ஐயோ, வயிறு வலிக்குது. என்ன அண்ணன் கிட்ட சொன்னா கோவப்படுறாவ, தம்பி கிட்ட சொன்னா சிரிக்கிறான். அண்ணி, என்கிட்ட சொன்ன வயிறு வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாதீங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு பொண்ணாகுது. அர்ஜுன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரு? ஆதி அண்ணா. ஆதி அண்ணா இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரா? இத சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாது. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்.
யாரோ ஒரு பொண்ணு அவருக்கு கால் பண்ணுச்சான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச தியா வீட்டை விட்டே போக போறேன்னு சொல்றா. என்ன வீட்டுக்கு போறாங்களா? ஆமா அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி அவர் 2 நாள் போய் தங்கிட்டு வர போகல. ஆதி கூட வாழவே மாட்டேன்னு சொல்றா. இத கதிரையா கிட்ட சொன்னா அவைய கோவப்படுறாவ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அர்ஜுன். தியா நேத்தே கிளம்புறேன்னு சொன்னா. நான் தான் அவளை யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதன்னு கட்டாயப்படுத்தி இங்க இருக்க வச்சிருக்கேன். 1 வாரம் தான் இருப்பானா. அந்த 1 வாரத்துக்குள்ள அவன் மனசை மாத்தி ஆகணும். ஆதியும் தியாவும் பிரிய கூடாது அர்ஜுன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாவ. பாத்தியா, நீ கூட சிரிக்கிற. கதிரையா பயங்கரமா கோவப்பட்டாரு. பின்ன ஆதி அண்ணாவை பத்தி சொன்னா கதிர் அண்ணா கோவப்படதான் செய்வாவ. இப்ப கூட என்னால நம்ப முடியல. ஆனா தியா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறாங்கன்னு மட்டும் தெரியுது. இதேதான் அர்ஜுன், இதேதான் கதிரையாவும் சொன்னாவ. தியா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பா, ஆதி அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாவ. ஆமா அண்ணி, அதையே தான் நானும் சொல்றேன். ஆதி அண்ணா இந்த மாதிரி ஒரு கேவலமான தப்பு பண்ண மாட்டாரு. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாம் சரிதான், ஆனா தியா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அர்ஜுன். நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு நல்ல பிளானோட வரேன். சரி அர்ஜுன். என்ன அர்ஜுன், ஹாஸ்பிட்டல் கிளம்பல? சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஈவினிங் பார்க்கலாம். ஐயா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? வாதியா, சாப்பிடுறியா? வாங்க அண்ணி, வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல அர்ஜுன், வேண்டாம். ஏன் அண்ணி, பசி இல்லையா? பசி போயிடுச்சு. தியா சாப்பிட்டு போலாம் இரு. இல்லக்கா, எனக்கு பசியே இல்ல. வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னென்ன சாப்பிட தானே வந்து உட்காந்த? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன, அவர் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போறாரு, இவளும் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போறா. சாப்பிட கூட மாட்டாவ. சரி அண்ணி, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் பிளான் போடுறோம், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறோம். சரி அர்ஜுன். வேலை மூட்டையை பொறுமையா வை. ராசு, இன்னும் 2 மூட்டையை சேர்த்து ஏத்து. கணக்கு காட்டும் போது லோடுக்கு 30 மூட்டை தான் வரும். ஆனா நீ 32 மூட்டையை தீர்க்கணும். அவனுங்க மூட்டையை என்ன போறானுங்க, லோடு போறதுதான் கணக்கு வைப்பானுங்க. எத்தனை மூட்டை எக்ஸ்ட்ரா ஏத்த முடியுதோ சேர்த்து ஏத்து. அட வா பெருசு, என்ன லோடு கணக்கு பார்க்க வந்தீரோ? பயப்படாத பெருசு, லோடு பண்ண வீட்டை தாண்டி தான் போகும். நீ அங்க உட்காந்துருந்தாலே பாத்துக்கலாம். கணக்கு பார்க்க வேண்டியது என்னோட கடமை. அத நான் எங்க வேணாலும் இருந்து பாப்பேன். ஓஹோ, அம்புட்டு நேர்மை. இந்த நேர்மை, நீதி, நியாயம், சத்தியம்னு சொல்லுவாங்களே, அதோட முழு உருவமே நீதான் போல. வேலை செய்யற முதலாளிக்கு இம்புட்டு விசுவாசமா இருக்கீரு. இங்க யாரு கணக்கு? நீ விசுவாசமா இருக்கன்றதுக்காண்டி உனக்கு ஏதாவது சம்பளம் எக்ஸ்ட்ரா வருதா என்ன? எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாவளோ அதே மாதிரி தானே உனக்கும் கொடுக்குறாவ. நீ செய்யற வேலைக்கு உனக்கு சம்பளம், அவிய செய்யற வேலைக்கு அவியவளுக்கு சம்பளம். இப்படி நேர்மையா இருக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? மன நிம்மதி இருக்கு. வாங்குற காசுக்கு நேர்மையா வேலை செய்யறோமேன்ற திருப்தி இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி பேசுறவள் பார்த்தாலே காண்டு தானா வருது. ஐயோ பூமரே, உன்ன மாதிரி ஆளுங்க ஊருக்கு ஒருத்தன் தெருவுக்கு ஒருத்தன் எப்படிதான் இருக்கேன்னு தெரியல. குடிக்கிறது கூழா இருந்தாலும் இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இங்க பாருங்க, குடிக்கிறது பழைய கஞ்சியோ கூழோ எதுவா இருந்தாலும் அது நான் உழைச்சு சாப்பிட்றது. மனசார திருப்தியா சாப்பிட்றேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. சரி பெருசு, ஆமா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வரவன்னு சொன்னீங்க, என்ன சங்கதி? நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது. என்ன வேணான்னு சொல்லிட்டாவளா? இருக்கிறது குடிசை வீடு. இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கு சாப்பாடுக்கு தான் கரெக்டா இருக்கும். இதுல பொண்ணுக்கு எங்க நகை சீரெல்லாம் செய்ய போறா? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவ பார்த்த உடனே கிளம்பிருப்பாவ.
இங்க பாருங்க, என் பொண்ணுக்கும் நல்ல வரன் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். எப்படியும் நீ உன் பொண்ணோட 60ஆம் கல்யாணத்துக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவ. உன் பொண்ணு ஔவையார் ஆகாம இருந்தா சரி. ஏய், லோடு ஏத்த தானே வந்த, ஏத்தணுமா கிளம்பணுமான்னு. ஆட பெருசுக்கு கோவம் வருது. பார்த்து பார்த்து பிபி வந்துட போகுது. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமாவது உயிரோட இருக்க வேண்டாம். கோவத்தை குறைச்சிக்கோ. என்ன லோடு ஏத்தியாச்சு, கிளம்பு. போறேன் பெருசு. உங்க தோட்டத்திலே ஒன்றும் படுத்துக்க மாட்டேன். ஏதோ தெரிஞ்சவளா போயிட்டிய. நமக்கு தெரிஞ்ச பயிலுவோ நிறைய பேர் இருக்காவ. அதுல உன் பொண்ணுக்கு யாரையாவது பேசி முடிக்கலான்னு பார்த்தா நீ என்னமோ இவ்வளோ கோவப்படுற. தம்பி, பொண்ணை பெத்த எங்களுக்கு கரை சேர்க்க தெரியும். நீங்க ஒண்ணும் மாப்பிள்ள பார்க்காண்டா, எல்லாம் நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு. அப்ப சரி பெருசு, நான் வரேன். நாளைக்கு பார்க்கலாம். லோடு கணக்கு மறக்காம எழுதிடு. ஏங்க சொல்லுமா. ஏங்க 2 நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆதிக்கிட்ட பேசுங்கன்னு. என்னன்னே தெரியல, 2 நாளா தீயா சாப்பிடவே மாட்றா. அப்படியே வந்தாலும் 2 வாய் சாப்பிட்றா, அப்படியே போயிடுறா. யாருக்கிட்டையும் எதுவும் பேசவும் மாட்றா. எப்பயாவது வந்தா சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, காய் நறுக்கி கொடுப்பா. இப்ப அதையும் செய்ய மாட்றா. ஆதிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னல, பேசுனீங்களா? இன்னைக்கு பேசுறமா? அட என்னமோ போங்க. நாத்தியனும் நீங்க சாயங்காலம் வரும்போதெல்லாம் இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் என்னன்னு கேளுங்க. நான் என்ன கேட்டாலும் அவன் வாயை திறக்க மாட்டான். அவன் உங்களுக்கு தான் பயப்படுவான். நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் அதட்டி கேளுங்க. கேக்குறமா? சின்ன சிறுசுங்க ஏதாவது சண்டையா இருக்கும். இதை என்னத்தை போய் நான் ஆதிக்கிட்ட கேக்குறதுன்னு விட்டுட்டேன். இப்படி 2-3 நாளா நடக்குதுன்னா என்னன்னு விசாரிக்கணும். கேக்குறேன். ஆமா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்க தங்கச்சி சும்மா விட மாட்டா. அவகிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாது. ஏய், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகாது. ஏதாவது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். ஏதோ சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா எதுவும் இருந்துட்டு போதுங்க. என்னன்னு விசாரிங்க. அதான் கேக்குறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, விடுமா. வீட்டுக்கு வந்து இன்னும் குளிக்க கூட இல்ல. குளிச்சுட்டு சாப்பிட்டு போறவ கேக்குறேன். சரிங்க, நீங்க குளிங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். ம். அர்ஜுன் காலையில என்ன சொல்லிட்டு போன? சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னா. ஏதோ வரும்போது பிளானோட வரேன்னு சொன்னா, எல்லாம் தூங்கவே போயிருப்பாவ. சாரி அண்ணி, இன்னைக்கு கொஞ்சம் கேஸ் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல அர்ஜுன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாவ. சரி, நீ சாப்பிட்டியா? வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல இல்ல, நீ வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். வீட்டுல சமைச்சு வச்சிருக்கும் போது என்னத்துக்கு வெளியே போய் சாப்பிடுறா? ஓய் ஓய், ஏதோ என் அண்ணனோட ஒய்ஃப் ஆச்சுன்னு மரியாதைக்கு அண்ணின்னு கூப்பிட்டா பயங்கரமா மிரட்டுற. சரி சரி அர்ஜுன். இங்க பாரு, நீ எனக்கு அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு, மறந்துடாத. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட? குதிரையா மேல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காவ. அந்த கேப்ல வந்துட்டேன். அவைய என்ன பாக்கல. இல்லன்னா எங்க போற ஏது போறேன்னு கேப்பாவ. சீக்கிரம் சொல்லு என்னன்னு. நான் தான் சொன்னேன்ல, ஈவினிங் வரும்போது பிளானோட வருவேன்னு. பிளான் ரெடி. பிளானா? சொல்லு அர்ஜுன். அதுவும் இந்த நேரத்துல என்ன பிளான்? இந்த நேரத்துல தான் பிளானே. அக்கார்டிங் டு சைக்காலஜி. டேய், பிளான சொல்லு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டீல. நமக்கு டைம் இல்ல அர்ஜுன், சொல்லு. அதான், அக்கார்டிங் டு சைக்காலஜி, பொண்ணுங்களுக்கு இருட்டுனா பயம். இப்போ உன்னை கொண்டு போய் யாருமே இல்லாத இருட்டான இடத்துல விட்டா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, நான் அலறி கூச்சல் போட்டுருவேன். அதேதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், தியா அண்ணி ரூம்க்கு வெளியே அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. ஆதி உள்ள இருக்கான். இப்போ என்ன பிளான்னா, தியா அண்ணி போன் பேசி முடிச்சுட்டு உள்ள போவாங்க. உள்ள போற நேரத்துல கரெக்டா நீ மெயின் ஆஃப் பண்ற, நான் அண்ணி உள்ள தள்ளிடுறேன். ஏ அர்ஜுன், மீன் எங்க இருக்கு? மீன் பின்னாடி தோட்டத்து புறம் இருக்கு. இங்க தியா போறது எனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா அண்ணி போகும்போது நான் விசில் அடிக்கிறேன். நான் அண்ணிய ரூம் உள்ள தள்ளி கதவை சாத்திடுறேன். இருட்டு. ஆதி அண்ணா, தியா அண்ணி 2 பேர் மட்டும் ஒரு ரூம்ல. எப்படி நம்ம பிளான்? நல்லாவே இல்ல. இப்ப மட்டும் என்ன, அவிய 2 பேரும் அதே ரூம்ல தான் தூங்குறாங்க. என்னமோ அவிய 2 பேரும் வேற வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி ஒண்ணு சேர்க்கிற மாதிரி சொல்ற. ஐயோ, அது நார்மலா இருக்கும்போது. இப்போ இருட்டு. கண்டிப்பா அண்ணி பயப்படுவாங்க. அவங்க பயம்தான் நம்மளோட அட்வான்டேஜ்.
இங்க பாரு, நான் சொல்றது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுன்ற. கண்டிப்பா ஆகும். சரி, அப்போ நான் மெயின் கிட்ட போய் நிக்கிறேன். நீ விசில் அடிச்ச உடனே நான் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். மத்தத நீ பாத்துக்கோ. ஓகே, டன். சீக்கிரம் போங்க. ஓகே ஓகே. இதுல எது மெயின்? என்ன பண்ண கரண்ட் நிக்கும்னே தெரியலையே. என்னமோ ஃபியூஸை பிடுங்கி விட்டுட்டா கரண்ட் ஆஃப் ஆயிடும். பேசாம ஃபியூஸை பிடுங்கிடுவோம், அதான் கரெக்டா இருக்கும். ஆதிய காணா, தியா வெளியே நிக்கிறா. ஆதி எங்க போனா? சரி, அவன் வரட்டும். இன்னைக்கு 1-2 கேட்டு தான் போகணும். எப்படி இருந்தாலும் இங்க தானே வருவான். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு போலாம். அர்ஜுன் விசில் அடிச்சுட்டான், கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமா. ஏய் ஏய், பூக்கள் பூக்கும் தருணம் அப்பா, அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல பாதி உடனே பார்க்க வந்தோம். காலையில பேசிக்கலாம். ஆமாப்பா, காலையில பேசிக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? என்ன சத்தம் அது? மீனாவோட குரல் மாதிரி தெரியுது. எங்க போனா? சத்தம் அந்த பக்கம் கேக்குது. என்ன பண்றா? மீனா, இங்க என்ன பண்ற? பள்ளி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு பூனை வந்துச்சு. கிச்சன்ல உறவு தேய்க்கிற தயிர் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிருது. அதான் அந்த பூனையை துரத்தி போலாம் வந்தேன். பூனையை துரத்திட்டு வந்தியா? ஆமாத்தா, தினம் உறவு தேய்க்கிற பாலை பூரா குடிச்சிட்டு போயிடுது. அதான் இன்னைக்கு அந்த பூனையை பார்த்தா விரட்டி அடிக்கிறதுக்காக ஓடி வந்தேன். ஓஹோ, பூனையை விரட்டிட்டியா? அது ஓடிச்சாத்தா. ஓஹோ, அது சரி. பூனையை விரட்டுறதெல்லாம் ஓகே. ஃபியூஸ் கேரியர் எதுக்கு கையில வச்சிருக்க? ஐயோ, பதட்டத்துல மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டிய மீனா. அது அது என்ன, பூனையை துரத்த கையில எதுவும் கிடைக்கலன்னு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டியா? ஆமாத்தா. ஹோர்டிங் எதுக்கு ஃபியூஸ் கேரியர் கைட்னா? அதான் பூனையை துரத்ததுக்கு. ஹேய், பூனையை துரத்துறதுக்கு ஃபியூஸ் கேரியர் யாராவது கைட்டுவாங்களா? இல்ல. பரவ என்னதுக்கு கட்டுனா? அழுக்கா இருந்துச்சு, தொடக்க கைட்டினேன். செத்த இன்னைக்கு. இது நடு ஜாமத்துல ஃபியூஸ் கேரியரை கழட்டி தொடச்சிட்டு இருக்கியா? எதுக்கு ஃபியூஸ் கேரியரை கழட்டினா? சும்மா தான் கழட்டணும், மாட்டி வச்சிடறேன். சரி, வச்சுட்டு போ. இப்போ இந்த நேரத்துக்கு இங்க வந்து இப்போ பவர் ஆஃப் பண்ற அளவுக்கு என்ன முக்கியமான வேலை? என்னமோ திருட்டு வேலை பண்றா இவ. கண்டுபிடிக்கிறேன். எஸ், பிளான் சக்சஸ். இனி நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். அர்ஜுன், அண்ணி நீங்களா? அப்போ அது கொஞ்சம் வழிவிடு அர்ஜுன். ஒரு நிமிஷம். இப்போ நீங்க எங்க இருந்து வந்தீங்க? இந்த பக்கத்துல இருந்தா வந்தேன். அப்போ அது